हाय फ्रेंड्स, इनकी दृश्यम हिंदी मूवीல வர டயலாக் மூலமா நம்ம हिंदी கத்துக்கலாம். कैम्प के बाद सैम कभी तुमसे मिलने आया था? नहीं सर. क्या कैंप के बाद शाम कभी तुमसे मिलने आया था? கேம்புக்கு அப்புறம் ஷாம் எப்பயாவது ஒன்றை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தானா? கே பாத் அப்படின்னா பிறகு, கேம்ப் கே பாத் கேம்புக்கு பிறகு, ஷியாம் கபி அப்படின்னா எப்போதாவது, தும்சே உன்னை, மில்னே அப்படின்னா சந்திப்பதற்கு, மில் அப்படின்னா சந்தித்தல், மில்னே சந்திப்பதற்கு, ஆனா வருதல், ஆயா தா அப்படின்னா வந்திருந்தானா. வந்திருந்தாளா அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றி கேட்குறதா இருந்தால் இங்கே ஆயி தி அப்படின்னு வரும். வந்திருந்தானா அப்படின்னு ஆண்னால இங்கே வந்து ஆயா தா அப்படின்னு வருது. கியா அப்படின்றது இங்கே நம்ம கேள்வி மாதிரி கேட்குறதுனால கியா சேர்த்துருக்காங்க. கேம்ப் கே பாத் கியா ஷியாம் கபி தும்சே மில்னே ஆயா தா, கேம்புக்கு அப்புறம் ஷியாம் எப்பயா ஒன்று சந்திப்பதற்கு வந்திருந்தானா. நஹி சார், நஹி அப்படின்னா இல்லை, இல்லை சார், நஹி சார். क्या झूठ बोल रही हो? हमें बताया गया कि सैम तुम्हें मिलने को आया था. किसने कहा आपसे? सैम ने कहा. हाँ, सैम नहीं कहा हमें. सर. क्या झूठ बोल रही हो? हमें बताया गया कि श्याम तुम्हें मिलने को आया था. ஏன் இப்படி நீ பொய் சொல்கிற? நாங்கள் கேள்விப்பட்டது, எங்கிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா ஷியாம் வந்து உன்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தான். ஜூட் அப்படின்னா பொய், போல்னா வந்து சொல்லுதல், போல் ரஹிஹோ அப்படின்னா சொல்கிறாய். சப்ஜெக்ட் தும் நீன் வர்றப்போ சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் போல் ரஹிஹோ அப்படின்னு சொல்லணும். சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் போல் ரஹேஹோ அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் தும் நீ அப்படின்னு வரப்போ இங்கே வந்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த போலீஸ் கேட்குறனால கியா ஜூட் போல் ரஹிஹோ அப்படின்னு வருது. ஹமே எங்களுக்கு, பத்தாயா அப்படின்னா சொன்னது, பத்தாயா கயா அப்படின்னா சொல்லப்பட்டது, கி என்னவென்றால், ஹமே பத்தாயா கயா கி நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, ஷியாம் துமே உன்னை, மில்னேக்கோ சந்திப்பதற்கு, ஆயா தா வந்திருந்தான். ஹமே பத்தாயா கயா கி ஷியாம் துமே மில்னேக்கோ ஆயா தா, ஷியாம் உன்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தான். கிஸ்னே கஹா ஆப்சே, ஷியாம் நே கஹா யார் சொன்னது, ஷியாம் சொன்னானா. கிஸ்னே அப்படின்னா யார், கஹா அப்படின்னா சொன்னது, ஆப்சே அப்படின்னா உங்களிடம். கிஸ்னே கஹா ஆப்சே உங்களிடம் யார் சொன்னது. ஷியாம்னே கஹா ஷியாம் சொன்னானா, கஹா அப்படின்னா சொன்னானா. கஹ் அப்படின்னா சொல்லுதல், பாஸ்டன்ஸில் கஹா அப்படின்னு சொல்லணும். கஹா அப்படின்னா சொன்னான், சொன்னாள், சொன்னார், எல்லாத்துக்குமே வந்து கஹா அப்படி தான் வரும். கஹ் அப்படின்ற வர்பை பாஸ்டன்ஸில் கஹா அப்படின்னு சொல்கிறப்போ சப்ஜெக்டோட நே சேர்த்து எழுதணும். அதனால தான் ஷாம் சொன்னான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷாம்னே கஹா அப்படின்னு வருது. நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்து ஷாம்னே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கோன் அப்படின்னா யார், இந்த கஹ் அப்படின்ற வெர்பு வந்து நம்ம கஹா அப்படின்னு சொல்கிறப்போ சப்ஜெக்டோட நே சேர்த்து கிஸ்னே அப்படின்னு சொல்லணும். सर, ये सैम झूठ बोल रहा है. सर, ये सैम झूठ बोल रहा है. ஷியாம் ஜூட் போல் ரஹாகே, ஷியாம் பொய் சொல்கிறான். ஜூட் அப்படின்னா பொய், போல் ரஹாகே அப்படின்னா சொல்கிறான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஒரு மேலே அவன், அவள் இந்த மாதிரி பேர் வரும்போது நம்ம வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ போல் ரஹாகே அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்ட் ஆண்பாலாக இருந்தால், சப்ஜெக்ட் பெண்பாலாக இருந்தால் சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறப்போ ஜூட் போல் ரஹிஹே, போல் ரஹிஹே அப்படின்னு வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட் தும்னு வரதா இருந்தால் ரஹேஹோ அப்படின்னு வரும். ஆண்ட்ட சொல்கிறப்போ, பெண்கிட்ட சொல்கிறப்போ ரஹிஹோ. இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு மேலே, ஏதாவது பேர் வந்துட்டு ஒரு மேலே வரப்போ ஆண்பாலாக இருந்தால், சப்ஜெக்ட் ஆண்பாலாக இருந்தால் ரஹாகி, பெண்பாலாக இருந்தால் ரஹிஹே. ஷியாம் பொய் சொல்கிறான், ஷியாம் झूठ बोल रहा है. क्या इस महीने की 2 तारीख को, मतलब 2 अक्टूबर को सैम तुम्हें मिलने तुम्हारे घर आया था? मेरे घर? हाँ. नहीं तो. क्या इस महीने 2 तारीख को, मतलब 2 अक्टूबर को शाम तुम्हें मिलने तुम्हारा घर आया था? இந்த மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2 அக்டோபருக்கு ஷாம் ஒன்றை சந்திக்கிறதுக்கு உன்னோட வீட்டுக்கு வந்திருந்தானா. இஸ் இந்த மஹினே மாதம், இஸ் மஹினே இந்த மாதம், தோனா 2, தாரிக் அப்படின்னா தேதி, 2 தாரிக்கோ 2ஆம் தேதி, மத்லப் அதாவது
दो अक्टूबर को 2 அக்டோபரில் ஷாம் துமே உன்னை மில்னே சந்திப்பதற்கு துமாரா உன்னுடைய घर வீடு ஆயா தா அப்படின்னா வந்திருந்தானாம். क्या इस महीने 2 तारीख को मतलब 2 अक्टूबर को शाम तुम्हें मिलने तुम्हारा घर आया था. मेरे घर नहीं तो என்னுடைய வீடா இல்லையே. மேரேனா என்னுடைய, கர்னா வீடு. மேரே घर என்னுடைய வீடு, நஹீனா இல்லை, நஹி தோ அப்படின்னா இல்லையே. और वैसे भी इस महीने के 2 तारीख को तो हम घर पे थे ही नहीं. कहाँ गए थे? पणजी में स्वामी चिन्मयानंद जी का सत्संग था, हम सब वहीं गए थे. और वैसे भी इस महीने के 2 तारीख को हम घर पर थे नहीं. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் 2ஆம் தேதி நாங்கள் வீட்டிலையே இல்லை. और அப்படின்னா மேலும், வைசே பி அப்படின்னா எப்படி பார்த்தாலும், எனிவே அப்படின்னு சொல்கிறது. இஸ்னா இந்த மஹினே மாதம், இஸ் மஹினேக்கே இந்த மாதத்தோட 2 தாரிக்கோ, தோனா 2, தாரிக் அப்படின்னா தேதி, 2 தாரிக்கோ 2ஆம் தேதி, ஹம் நாங்கள், கர்னா வீடு, கர் பர் வீட்டில், நஹி தே அப்படின்னா இல்லை. ஹிந்தியில் இறந்த காலத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தா வரும், இருந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தீ யூஸ் பண்ண. சப்ஜெக்ட் பன்மையில் வர்றப்போ நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டயலாகில் சப்ஜெக்ட் ஹம், நாங்கள் அப்படின்றது ஒரு பன்மையில் வரனால இங்கே தே வந்து யூஸ் பண்ணுறோம். தேனா வந்து இருந்தோம், நஹி தே அப்படின்னா இல்லை. கர்பர் அப்படின்னா வீட்டில், கர்பர் ஹி அப்படின்னா வீட்டிலேயே, நாங்கள் வீட்டிலேயே இல்லை. और वैसे भी इस महीने की 2 तारीख को हम घर पर नहीं थे. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் 2ஆம் தேதி நாங்கள் வீட்டிலையே இல்லை. कहाँ गए थे எங்கே போனீங்க, எங்கே சென்றீங்க. ஜா அப்படின்னா செல்லுதல், இறந்த காலத்தில் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை சொல்கிறப்போ கயா தா அப்படின்னு சொல்லணும். சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை சொல்கிறப்போ கயி தி அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் வந்து பன்மையில், நீங்கள் எல்லாரும் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறப்போ கயே தே, சென்றீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கயே தே அப்படின்னு வரும். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, பஞ்சி மே சுவாமி சின்மயந்தா ஜி கே சத்சங் தா, ஹம் சப் வஹி கயே தே. பஞ்சி அப்படின்ற இடத்துல சுவாமி சின்மயந்தா ஜியோட ஆன்மீக கூட்டம் இருந்தது, நாங்கள் அங்கே தான் சென்றிருந்தோம். பஞ்சி மே, பஞ்சியில் சுவாமி சின்மயந்தா ஜி கே, சுவாமி சின்மயந்தா ஜியோட சத்சங் அப்படின்னா வந்து ஆன்மீக கூட்டம், தா அப்படின்னா இருந்தது. ஹம் சப் நாங்கள் எல்லாரும், ஹம்னா நாங்கள், சப்னா எல்லாரும், நாங்கள் எல்லாரும், வஹி அப்படின்னா அங்கே தான், வஹானா அங்கே, வஹி அப்படின்னா அங்கே தான், கயே தே அப்படின்னா சென்றிருந்தோம். பஞ்சி மே, பஞ்சியில் சுவாமி சின்மயந்தா ஜி கே சத்சங் தா, ஆன்மீக கூட்டம் இருந்தது. ஹம் சப் நாங்கள் எல்லாரும், வஹி அங்கே தான், கயே தே சென்றிருந்தோம். सब वहीं गए थे. कौन कौन गए थे? मम्मी, पापा, मेरी छोटी बहन अनु और मैं. वापस कब लौटे? अगले दिन 3 तारीख को. கோன் கோன் கயே தே, யாரெல்லாம் வந்து போயிருந்தீங்க. கோன்னா யார், கோன் கோன் அப்படின்னா யார் யாரெல்லாம், கயே தே அப்படின்னா வந்து செஞ்சிருந்தீர்கள். கோன் கோன் கயே தே, யாரெல்லாம் போயிருந்தீங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், மம்மி பப்பா, மேரி சோட்டி பெஹன் அனு और मैं. அம்மா அப்பா, மேரி சோட்டி பெஹன் அப்படின்னா என்னுடைய இளைய சகோதரி, பெஹன்னா வந்து சகோதரி, சோட்டி அப்படின்னா சிறிய இளைய, சோட்டி பெஹன் அப்படின்னும் போது தங்கச்சி. மேரி சோட்டி பெஹன் என்னுடைய தங்கச்சி. அக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு படி பெஹன் அப்படின்னு சொல்லணும், தங்கச்சி அப்படின்னா சோட்டி பெஹன். और மேலும் மே நான். மம்மி பாப்பா, மேரி சோட்டி பெஹன் அனு और मैं. வாபஸ் கப் லவுட்டே, திருப்பி எப்போ வந்தீங்க. கப் அப்படின்னா வந்து எப்போது, வாபஸ் லவுட்னா அப்படின்னா திருப்பி வர்றது. திரும்பி வருதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெர்பு வாபஸ் லவுட்னா, திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் வாபஸ் லவுட்டா, வந்தாள் அப்படின்னா வாபஸ் லவுட்டி, வந்தீர்கள் அப்படின்னு நம்ம பன்மையில் சொல்கிறப்போ வாபஸ் லவுட்டே அப்படின்னு சொல்லணும். வாபஸ் கப் லவுட்டே, திருப்பி எப்போ வந்தீங்க. அக்லே தின் 3 தாரிக், அடுத்த நாள் 3ஆம் தேதி. அகலே அடுத்த, தின்னா நாலு, தீன் அப்படின்னா 3,
தாரிக் அப்படின்னா தேதி. அகலே தின் 3 தாரிக், அடுத்த நாள் 3ஆம் தேதி. क्या सत्संग 2 दिन चल रहा था? கியா சத்சங் 2 दिन चल रहा था. சத்சங் 2 நாள் நடந்துட்டு இருந்துச்சாம். சத்சங் அப்படின்னா அந்த கூட்டம், 2 दिन அப்படின்னா 2 நாட்கள், चल रहा था அப்படின்னா வந்து நடந்து கொண்டு இருந்ததா. क्या सत्संग 2 दिन चल रहा था? हाँ, लेकिन हमने सिर्फ 2 तारीख को अटेंड किया था. उसके बाद हम लोग एक होटल में ठहरे. अगले दिन मूवी देखकर शाम को वापस आ गए. अच्छा, हाँ, लेकिन हमने सिर्फ 2 तारीख को अटेंड किया था. ஆமாம், ஆனால் நாங்கள் 2 நாள் மட்டும்தான் அட்டன் பண்ணோம். हाँ ஆமாம், லேக்கின் ஆனால், ஹம்னே நாங்கள், சிர்ஃப்னா மட்டும், 2 தாரிக் அப்படின்னா தேதி, 2 தாரிக்கோ 2ஆம் தேதி, சிர்ஃப் அப்படின்னா மட்டும் 2ஆம் தேதி மட்டும்தான், அட்டன் கியாத்தா அப்படின்னா அட்டன் செஞ்சோம். கர் அப்படின்னா செய்தல், பாசன்ஸில் செய்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ கியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹம்னா நாங்கள், கர் அப்படின்ற வெர்பை பாசன்ஸில் கியா அப்படின்னு எழுதும்போது நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்து ஹம்னே அப்படின்னு தான் எழுதணும். हमने सिर्फ 2 तारीख को अटेंड किया था. நாங்கள் 2ஆம் தேதி மட்டும்தான் அட்டன் செஞ்சோம். उसके बाद हम लोग एक होटल में ठहरे. अगले दिन मूवी देखकर शाम को वापस आ गए. उसके बाद அதற்கு பிறகு हम लोग, हम நாங்கள், हम लोग நாங்கள் எல்லாரும், एक होटल में ஒரு ஹோட்டலில், டஹரே அப்படின்னா தங்கினோம். டஹர் அப்படின்னா தங்குதல், தங்கினான் அப்படின்னா டஹரா, தங்கினாள் அப்படின்னா டஹரி, தங்கினோம் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறப்போ டஹரே. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கினோம். உஸ்கே பாத் ஹம் லோக் ஏக் ஹோட்டல் மே டஹரே. அகலே தின் மூவி தேக்கர் ஷாம் கோ வாபஸ் ஆகையே. அடுத்த நாள் மூவி பார்த்துட்டோம், சாயங்காலம் திரும்பி வந்துட்டோம். அகலே அடுத்த, அகலே தின் அடுத்த நாள், தின்னா நாள், அகலே தின் அடுத்த நாள், தேக்னா பார்க்குறது, தேக்கர் அப்படின்னா பார்த்துட்டு, மூவி தேக்கர் மூவி பார்த்துட்டு, ஷாம்கோ ஷாம்னா வந்து சாயங்காலம், ஷாம்கோ வாபஸ் ஆகையே அப்படின்னா திரும்பி வந்துட்டோம். வாபஸ் ஆஜானா அப்படின்னா திரும்பி வருதல். அதை நம்ம இறந்த காலத்தில் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்கிறப்போ வாபஸ் ஆகையா, திரும்பி வந்தாள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் வாபஸ் ஆகி, திரும்பி வந்தோம் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறப்போ வாபஸ் ஆகையே. உஸ்கே பாத் ஹம் லோக் ஏக் ஹோட்டல் மே டஹரே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கினோம். அகலே தின் அடுத்த நாள், மூவி தேக்கர் சினிமா பார்த்துட்டு, ஷாம்கோ சாயங்காலம், வாபஸ் ஆகியே திரும்பி வந்துட்டோம். मैडम अटेंडेंस रजिस्टर दिखाइए प्लीज. देखते ये 2 तारीख को स्कूल में आई थी क्या नहीं. मैडम अटेंडेंस रजिस्टर दिखाइए, देखते हैं ये 2 तारीख को स्कूल में आई थी कि नहीं. அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை காமிங்க, பார்க்கலாம் இவ 2ஆம் தேதி ஸ்கூல் வந்தாளா இல்லையா. அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் திக்காயே, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் காமிங்க, திக்காயே அப்படின்னா காமிங்க, தேக்தே ஹே பார்க்கலாம், ஏ இவ, 2 தாரிக் அப்படின்னா தேதி, 2 தாரிக்கோ 2ஆம் தேதி, ஸ்கூல் மே ஸ்கூலுக்கு, ஆயி தி வந்திருந்தாளா, கி நெஹி இல்லையா. கி நெஹி அப்படின்னா ஆமாவா இல்லையா, வந்தாளா இல்லையா அப்படின்ற அர்த்தம் வரும். ஆனா வருதல், அதை பாஸ்டென்ஸில் வந்தானா அப்படின்னு சொல்கிறப்போ ஆயா தா, வந்தாளா அப்படின்னு ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணுறப்போ ஆயி தி. அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் திக்காயே, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை காமிங்க, தேக்தே ஹே பார்க்கலாம், ஏ 2 தாரிக்கோ இவ 2ஆம் தேதி, ஸ்கூல் மே ஸ்கூலுக்கு, ஆயி தி கி நெஹி வந்தாளா இல்லையா. 2 तारीख को तो स्कूल को छुट्टी थी, गांधी जयंती. हाँ, और 3 तारीख को संडे, इसलिए तो हमने प्लान बनाया था. அப்போ மேடம் சொல்கிறாங்க, 2 தாரிக்கோ ஸ்கூலுக்கோ சுட்டி தி காந்தி ஜெயந்தி, 2ஆம் தேதி ஸ்கூலுக்கு விடுமுறையாக இருந்தது, காந்தி ஜெயந்தி. 2 தாரிக் அப்படின்னா தேதி, 2 தாரிக்கோ 2ஆம் தேதி, ஸ்கூலுக்கோ ஸ்கூலுக்கு, சுட்டி அப்படின்னா விடுமுறை, தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்ட்னு சொல்கிறப்போ ஆண்பால் வார்த்தை யூஸ் பண்ணுறப்போ தா அப்படின்னு சொல்லணும், பெண்பால் வார்த்தை யூஸ் பண்ணுறப்போ தீ வந்து யூஸ் பண்ணணும். இங்கே சுட்டி விடுமுறை அப்படின்றது ஒரு பெண்பால் வார்த்தையினால இங்கே வந்து சுட்டி தீ அப்படின்னு சொல்லணும், விடுமுறையாக இருந்தது.
அந்த பொண்ணோட டயலாக், हाँ और 3 तारीख को संडे इसलिए हमने प्लान बनाया था. 3ஆம் தேதி சண்டேயாக இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஹா ஆமாம், அவுர் மேலும், 3 அப்படின்னா 3, 3 தாரிக்கோ 3ஆம் தேதி சண்டேயாக இருந்துச்சு, இஸ்லியே அதனால தான், ஹம்னே நாங்கள், பிளான் பனாயா தா அப்படின்னா பிளான் செய்தோம். பனா அப்படின்னா உருவாக்குதல், உருவாக்கினோம் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறப்போ பனாயா அப்படின்னு வரும். நம்ம பாஸ்ட் டென்ஸில் பனா அப்படின்ற வெர்பை பாஸ்ட் டென்ஸில் அது சென்டென்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து சப்ஜெக்டோட நெய் சேர்க்கணும். ஹம்னா நாம், அதோட நெய் சேர்த்து ஹம்னே அப்படின்னு சொல்லணும். பாஸ்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸை வந்து எழுதும்போது மட்டும்தான் நம்ம வந்து சப்ஜெக்டோட நெய் சேர்ப்போம். அதுவும் அந்த வெர்பு என்னவோ அதை பொறுத்து மாறுபடும். ஹா ஆமாம், और மேலும், 3 तारीख को संडे 3ஆம் தேதி சண்டே, इसलिए அதனால தான், हमने நாங்கள் பிளான் बनाया था பிளான் போட்டிருந்தோம். इसका मतलब कैंप के बाद सैम से कभी तुम्हारी मुलाकात नहीं हुई? नहीं सर. ओके, थैंक यू. इसका मतलब कैंप के बाद शाम से कभी तुम्हारी मुलाकात नहीं हुई? नहीं सर. இதுக்கு அர்த்தம், கேம்புக்கு அப்புறம் ஷாமோட உனக்கு வந்து சந்திப்பு எதுவுமே நடக்கலை. இல்லை சார். இஸ்கா இதற்கு மத்லப் அப்படின்னா அர்த்தம். இஸ்கா மத்லப் இதற்கு அர்த்தம், கேம்ப் கே பாத் அப்படின்னா பிறகு, கேம்ப் கே பாத் கேம்புக்கு பிறகு, ஷாம் சே ஷாமோட, கபி ஒருபோதும், தும்ஹாரி உன்னுடைய, முலாக்காத் அப்படின்னா சந்திப்பு, நஹி ஹுயி அப்படின்னா நடக்கவில்லை. ஹோ அப்படின்னா ஆகுதல், அது வந்து பாஸ்ட் டென்ஸில் ஆண்பால் வார்த்தை வரும்போது ஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்பால் வார்த்தை வரும்போது ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலம் சொல்கிறப்போ ஹுயி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் பன்மையில் வரும்போது ஹுயே அப்படின்னு வரும். இங்கே முலாக்காத் சந்திப்பு அப்படின்றது ஒரு பெண்பால் வார்த்தை, அதனால தான் சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முலாக்காத் ஹுயி அப்படின்னு வருது. அதே மாதிரி உன்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஆண்பால் வார்த்தை வரதா இருந்தால் தும்ஹாரா அப்படின்னு யூஸ் பண்ணணும். பெண்பால் வார்த்தை வரதா இருந்தால் தும்ஹாரி அப்படின்னு யூஸ் பண்ணணும். இங்கே முலாக்காத் சந்திப்பு அப்படின்றது பெண்பால் வார்த்தையினால தான் இங்கே வந்து தும்ஹாரி முலாக்காத் அப்படின்னு வருது. அப்படி இல்லைன்னா தும்ஹாரா அப்படின்னு வரும். इसका मतलब இதுக்கு அர்த்தம், கேம்ப் கே பாத் கேம்ப்க்கு அப்புறம், ஷாம் சே ஷாமோட, கபி ஒருபோதும், தும்ஹாரி முலாக்காத் நஹி ஹுயி உன்னுடைய சந்திப்பு நடக்கவில்லை. நஹி சார் இல்லை சார்.